நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 1948 அக்டோபரில் புரட்சித் தலைவர் ஜானகி அம்மையார் இருவரும் நடித்து 2 படங்கள் வெளிவந்தன. அதில் மோகினி படம் பிரமாதமாக ஓடி வசூலை அள்ளியது. அதற்கு பிறகு ரத்தினகுமார் திரைப்படம். கிருஷ்ணன், பஞ்சு இருவரும் இயக்கிய இந்த படத்தில் புரட்சித் தலைவர் தனக்கு ஏதாவது வேடம் தர முடியுமா என்று கேட்டார். இந்த படத்தில் உங்களுக்கு ஏற்ற வேடம் இல்லை என்று இருவரும் மறுத்துவிட்டனர். பிறகு கதாநாயகனாக இருந்த KP கேசவனின் கையாளாக வேண்டுமானால் நடியுங்கள் என்று கூறியுள்ளனர். அந்த நேரத்தில் மருதநாட்டு இளவரசி படத்திற்கான முன் தயாரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. அதில் நடிக்க புரட்சித் தலைவர் தேவைப்பட்டார் என்ற நிலை வந்தது. ரத்தினகுமார் படத்தில் எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய காட்சிகளை வேக வேகமாக எடுத்தனர் இந்த 2 இயக்குனர்கள். இதை கண்ட அப்படத்தின் கதாநாயகனான PU சின்னப்பாவிற்கு கோபம் வந்துவிட்டது. ஒரு வழியாக அவரை சமாளித்து எம்ஜிஆர் நடித்த க்ளோஸ்அப் காட்சிகளை PU சின்னப்பாவுடன் இணைத்து இயக்குனர்களான கிருஷ்ணன், பஞ்சு இருவரும் படத்தை அருமையாக வெளியிட்டுள்ளனர். இந்த காலகட்டத்திற்கு பிறகு புரட்சித் தலைவரை நீண்ட நாட்கள் யாரும் நடிப்பதற்கென அழைக்கவே இல்லை. மருதநாட்டு இளவரசிக்கான மேக்கப் சோதனைகளில் மட்டுமே அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அது மிகுந்த ஒரு சோதனையான காலகட்டம். குடும்பமும் தொழிலும் ஒரு சேர பாதிக்கப்பட்ட இருண்ட காலம் என்றே சொல்லலாம். ஏனெனில் புரட்சித் தலைவரின் மனைவி சதானந்தவதி முதல் முறையாக கர்ப்பம் தரித்த போது அவரை காசநோய் தாக்கியது. தொடர் வைத்தியத்தால் உடல் தேறி வந்தாலும் மீண்டும் 1947 அவருக்கு ஏற்பட்ட கருச்சிதைவினால் அவர் நிரந்தர நோயாளி ஆனார். ராமச்சந்திரனுக்கு பொண்டாட்டி ராசியே இல்லை என்று சுற்றமும் நட்பும் சொற்களால் எம்ஜிஆரை வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் அவர்கள் சதானந்தவதி அம்மையாருக்கு பல் துலக்கி விடுவது முதல் குளிக்க வைப்பது வரையில் எல்லா உதவியும் செய்து அவரை பாசத்துடன் கவனித்துக் கொண்டார். அந்த நேரத்திலெல்லாம் ஜானகி அம்மையார் தான் தனக்கு ஆறுதலாக இருந்தார் என்று புரட்சித் தலைவர் குறிப்பிடுகிறார். 1950 குண்டூசி பத்திரிகையில் ராமச்சந்திரனை VN ஜானகி ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டிருக்கிறாராமே என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள் வாசகர்கள். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக மருதநாட்டு இளவரசி படம் எந்த ஆடம்பரமும் இல்லாமல், பிரபலமான ஸ்டுடியோக்களின் பங்களிப்பு இல்லாமல், ரசிகர்கள் எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் எளிய முறையில் 1950 கோடையில் வெளியானது. அந்த படம் மகத்தான வசூலுடன் அக்கால தியேட்டர்களில் சக்கை போட்டது. புரட்சித் தலைவர் மற்றும் கலைஞர் கருணாநிதியின் கூட்டணி மிக ராசியாக பேசப்பட்டது. அந்த திரைப்படத்தில்தான் மு. கருணாநிதி என்று பட விளம்பரங்களிலும் டைட்டிலிலும் முதலில் பெயர் போடப்பட்டது. அதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த கலைஞர் மதுரையில் படம் பார்த்துவிட்டு புரட்சித் தலைவருக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதி அனுப்பினார். அதில் அவரது நடிப்பையும் கத்தி சண்டையையும் பாராட்டி மருதநாட்டு இளவரசியின் புகழ் கொடி கட்டி பறக்கிறது என்றும் குறிப்பிட்டார். அப்படிதான் இருவருக்கும் வசந்தம் தேடி வந்தது. அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சினிமாவை மட்டும் நம்பிக்கொண்டிருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு தமிழின் 5 பெரும் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியை தூசி தட்டி எடுத்து அதை மந்திரகுமாரி என்கிற சமூக நாடகமாக மேடையேற்றுகிறார். அதை ரத்தினம் கம்பெனி என்ற நிறுவனம் விலைக்கு வாங்கி கும்பகோணத்தில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தது. அங்கு வைத்து அந்த நாடகத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் PR சுந்தரம் அவர்கள் பார்க்கிறார். உடனடியாக சேலத்திற்கு கலைஞரை அழைத்து மாதம் 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள். ஏற்கனவே அங்கே பணியில் இருந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு கலைஞரை அறிமுகப்படுத்தியவர் புரட்சித் தலைவரின் அண்ணனான MG சக்கரபாணி அவர்கள்தான். இப்படியாக ஒரு திரை கூட்டணி சேலத்தில் உருக்கொண்டது. இப்படித்தான் புரட்சித் தலைவர் மாடர்ன் தியேட்டருக்குள் முதலாக தன் காலடிகளை வைக்கிறார். அதற்கு பிறகு அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகிறது. தொடர்ந்து வரும் காணொளிகளில் அவற்றை பற்றி காண்போம். இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு. என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.